அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜனவரி 10ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஜனவரி 10ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியானது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது ரொம்பவுமே சிறப்புமிக்க ஒரு நாளாக வந்து சொல்லப்படுது. இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும். பெருமாள் வழிபாடு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல மாற்றங்களானது காணப்படும். காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அது வந்து உங்களுடைய சக்திக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் அதேபோல் குடும்ப சூழ்நிலைகள், மாணவர்களினுடைய படிப்பு நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களே, வர இருக்கக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் மற்றும் உங்களுடைய கூட்டாளருடன் சாகச இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று உங்களுடைய இனிய நினைவுகளை வந்து நீங்கள் காணலாம். மேலுமே உங்களுடைய உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரை வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தக்கூடாது. அதேபோல் திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் திருமணமானவர்கள் தங்களுடைய முடிவெடுப்பதில் மூன்றாம் நபரினுடைய ஈடுபாட்டையும் தவிர்க்க வேண்டுங்க. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளானது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சவாலானதாக இருக்கும். ரிஷபராசினரினுடைய குடும்ப உறவுகளானது உறுதுணையாகவே காணப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலையை வந்து பார்க்கும் பொழுது நிலையானதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் முன்னேற்றத்தினுடைய அறிகுறிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர்களுடைய ஊக்கமும் ஆலோசனையும் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவுகிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதேபோல் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது ரொம்ப முக்கியம். மூன்றாம் தரப்பினரிடம் இருந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகளை பெறுவது விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே நீங்கள் சுயமாக எடுப்பது நல்லது. அதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் அதாவது வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லது. அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து ஆலோசிக்க வேண்டும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் தற்போதைக்கு நிறுத்தி வைப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் எடுத்துக்கொள்வது நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும். உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவை வழங்கும். நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதற்கான உங்களுடைய அனைத்து பரிந்துரைகளும் வந்து உங்களுடைய சக பணியாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவை பெறும். நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுகளையும் வழங்கலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இந்த மாதிரி துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சலுகைகளை பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கிரகங்களினுடைய தாக்கங்களினுடைய காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் சிறிது தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க. இப்போது புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். சராசரி முதலீடு போட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு சிறிது பொறுமையை காக்க வேண்டுங்க. தொழில் விரிவாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் மேற்கொள்வதை தவிர்ப்பது சிறந்தது. ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆனாலுமே முகத்தில் பருக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால சருமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தோல் பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்க வெளியில் செல்வதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. அதே போல் பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் தோல் பிரச்சனைகளுக்கு பங்களிக்கக்கூடும். இந்த
நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மறையான மனநல சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுமே கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய இலக்குகளை வந்து அடையலாம். அவர்களுடைய வெற்றிக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா அளிப்பார்கள். இளங்கலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வெற்றியில் திருப்தியும் அடைவார்கள். வெளிநாட்டில் முதுகலை படிப்பை வந்து படிக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விரும்பக்கூடிய நாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது பெறலாம். மேலுமே இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன்களானது அதிகரித்து காணப்படும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்குங்க. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். சாமர்த்தியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை காண தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமைகளானது ஏற்படும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவுகளானது ஏற்படலாங்க. சுற்றத்தினர்களுடைய வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது வரலாம். பிள்ளைகள் மூலமாகவே மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும். குடும்ப வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் நீங்கள் பெறலாம். அதேபோல் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு திறன்களானது அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே வந்து செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரமானது இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தூண்டுங்க. வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலுமே நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகளானது உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும். மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர்கள். இப்படி நீங்கள் ஆலோசனை செய்து ஒவ்வொரு முடிவையும் எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த ஒரு யோசனையோடு இல்லாமல் ஒரு ஒரு முடிவை வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக எடுத்து உங்களுடைய படிப்பை மேற்கொள்வது சிறந்தது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது இருக்கும். அவங்களுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி காரியங்களானது நடந்து முடியுங்க. சக ஊழியர்களுமே உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை வந்து தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுமே கூட. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்கும். கடும் சீரம், விவாதங்கள், கழகம், அண்டை வீட்டாருடன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகளானது ஏற்படுவது, இந்த மாதிரி செயலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கவனமாக இருப்பது சிறந்தது. அதேபோல் உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவிசாய்க்காதீர்கள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மீறி செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடிஞ்சிடும். அதேபோல் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு பண வசதிகள் அனைத்துமே வேண்டியபடி வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறும். அதேபோல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது அகலுங்க. பொருள் வளங்களானது சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது தொடருங்க. தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும். இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்து கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களை சென்று தொழுது வருவது நல்லது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் சிவன் கோயிலை வந்து சென்று வலம் வருவது சிறந்தது. ரிஷபராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடையும் சிவபெருமானையும் வழிபாடுகளை செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற நிலையில் நீங்கள் வந்து செல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வந்து இருக்காது. உங்களுக்கு இவர்களுடைய அருளாசியானது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கிடைக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும்.
சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடானது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.